வெல்கம் டு பிகேஜி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் புலாவ். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 30 மினிட்ஸ் பிஃபோரே குக் பண்ணுறதுக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் நீங்கள் அரிசி ஊற வச்சணும். நெக்ஸ்ட்டு நான் 2 பேருக்கு குக் பண்ணுறதுனால 2 ஆனியனு, 2 டொமேட்டோ, 2 பொட்டேட்டோ, 2 கேரட் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு முந்திரி, பாதாம், பச்சை பட்டாணி, கருவேப்பிலை, பூண்டு தேவை. பச்சை பட்டாணியும் பாதாமையும் நைட்டு நீங்கள் ஊற வச்சாலும் பரவாயில்ல, இல்லை மார்னிங் குக் பண்ணுற மாதிரி ஊற வச்சாலும் பரவாயில்ல. நைட்டு ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்னா கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் புதினா தேவை. இந்த புதினா என்னென்னா நீங்கள் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் இப்போ பண்ணுறதா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு நல்ல கிரைண்ட் பேஸ்ட் பண்ணி அதை தனியாக வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன தேவைன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நெய் இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் சால்ட்டு, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சரும் கார்லிக்கையும் நல்லா ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் குக்கரில் நல்லா ஆயில் விடுங்க. ஆயில் விட்டதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா அது சூடானதுக்கப்புறம் ஆனியனை போட்டுருங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது டொமேட்டோ, தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க விடாமல். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, கேரட்டு, அதுக்கப்புறம் பொட்டேட்டோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் ஜிஞ்சர் கார்லிக், அதை நீங்கள் பேஸ்ட் பண்ணி அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுருங்க விடாமல். அப்போ தான் நல்லா ஸ்லோவாக வைங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வச்சு இந்த பட்டாணியை ஊற வச்ச பட்டாணியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. சிம்லேயே வைங்க, லோ ஸ்லிம்மில். இல்லைனா ரொம்ப அதிகமாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும். அப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல எல்லாத்தையும், அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும், அதில் ஊற்றிடணும். ஊற்றி முடிச்சுட்டு நல்லாவே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இது பண்ணிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் சால்ட்டு, கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணுங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் 3/4 கிளாஸ் அரிசி போட்டதுனால 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். அது ஓகேங்களா? ஸோ அதனால் 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், நார்மல் ரைஸ்லேயும் நீங்கள் பண்ணலாம். உங்களோட இஷ்டம், உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டில் ஒரு லெமன், அதுவும் ½ லெமன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் நல்லா கொதித்து வரும்போது அந்த லெமனை நீங்கள் அதில் பிழிஞ்சு விடணும். நல்லா கொதித்து வரும்போது என்ன பண்ணணும், நீங்கள் நல்லா அதில் பிழிஞ்சு விடணும். நல்லா பிழிஞ்சு விட்ருங்க விடாமல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நாம் விசில் எடுத்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா விசில் வரும். ஒரு 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ்னால் ஒரு 3 இல்லை 4 விசில் தேவை. நார்மல் ரைஸ்னால் நமக்கு ஒரு 5 விசில்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு சூடான ஒரு வெஜிடபிள் புலாவ் கிடச்சிரும். இதில் பாதாமும் முந்திரியும் நீங்கள் லாஸ்ட்டில் போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லை முன்னாடியே போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் முன்னாடியும் ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் லாஸ்ட்டில் சும்மா மேலே கொஞ்சம் போட்டு இது பண்ணும்போது சாப்பிடும்போது நல்லா இருக்குன்றதுனால ஃபைனலாக நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நான். அதுக்கு கூட நீங்கள் எதாவது டிஷ் பண்ணுறதா இருந்தால் எக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி அதுக்கு தொட்டுக்க சூப்பராக இருக்கும், அதை பண்ணலாம் நீங்கள்.